அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியையா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாததுக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆள் ஆகுறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்சிய. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது பொழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றிய, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? இவன் இல்லைங்க, அப்புறம் இந்த பில்டப்னு பாக்குறீங்களா? ஹீரோன்னா ஒரு பில்டப் வேணும்ல. செல்வம் கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு போவான்னு பார்த்தா அவங்க அப்பனை அனுப்பிட்டு ஆட்டோ ஓட்டி கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆட்டோ துடைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இவன் எங்கெங்க அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க போறான். இவன் பேர் மந்திரங்க. அவசரமா கிளம்புறத பார்த்தா ஏதோ பேங்க்ல வேலை பார்க்கறான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. வேலை சாப்பிடுறதுங்க, அப்புறம் தாங்க எல்லாமே. சரக்குக்கு எப்பப்போ தட்டுப்பாடு வருதோ அப்போ மட்டும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்குவாரு. என்னம்மா இருமிட்டு இருக்க? மாத்திரை போட வேண்டியதானே? சாப்பிடல, மாத்திரை போட எனக்கு ஆமா, தெரியும். நீ எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. வேலைக்கு மாத்திரை போட வேண்டியதானே? மாப்ள, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆமாதா. ஆஸ்பத்திரிக்கு அத்தைய கூட்டு போ. என்ன? சரிங்கதா. ஆமா, உழைக்கிற காசு அப்புறம் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துக்கிட்டுல. உனக்கு என்ன போச்சுன்னா போக வேண்டியதானே? அதை விட்டு பேசிக்கிட்டு இருக்க. மருமனே என்ன வெளியே காக்கா கத்துது? ஏலே, அது உங்க மாமால. ஆமா, அவரைத்தான் சொன்னேன். ஏனே வாசல்ல நின்னுட்டு கத்திட்டு கிடக்குற? உள்ள வானே. நான் மருமனே பூஜையில் இறங்கிட்டீங்க போல இருக்க. மாப்பிள, ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து வந்துருமா? யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதான் மாப்பிள வேலையா எனக்கு. போயா தூர. ஏம்பல அவரை மாய்க்கிற? நான் தான் சொன்னேன். இங்க பாருமா, எப்பவும் கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு இவரை கூப்பிட்டு பொண்ணு பாக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஆமல, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ. நல்லா தின்றா தங்கச்சி. எனக்கு பொண்ணு கொடுத்தாலும் கொடுப்பேன், உன் மகனு பொண்ணு கொடுக்க மாட்டாமா. ஏனே இப்படி சொல்ற? ஏமா, தொடல மடைச்சாமைக்கு படையில வச்ச மாதிரி வச்சு கொடுத்தா இந்த பாரு திண்டு குமிச்சுக்கிருக்கான். இப்படியே விரிஞ்சுக்கிட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பேன்? உன் கண்ணுல கொல்லி வைக்க ஏம்புல சாப்பிடறதானா உனக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு? நீ சாப்பிடுறா. ரொம்ப மரியாதை குறைய ராஜாமே, நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டு போல, அதுங்களா போற? போன பிற்பாடு போன் பண்ணி சொல்லுமா. போடுமா. சரி உட்காரு. எங்கடா கோச்சுட்டு போறான்னு பார்த்தேன், நீயா போறாளு? ஏய், பூரத்தையும் தின்னு விடாயடா, ஏன்னா கொஞ்சம் கொடுங்கடா. ஓசில திங்கிறதுக்கு எப்படி அலையுது பாரு.
கொண்டாமா, நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்து. சரி சரி நீயே போட்டு சாப்பிடு. அம்மா என்னல? ஆமா சாப்பிட்ட பிறகு அந்த கரண்ட் பில்லு கட்டணும்ல கட்டிட்டு வர சொல்லு. ஆ ஆ. சோத்தள்ளி வாயில வைக்கல, அதுக்குள்ள வேலை சொல்றான். ஏய் நீ நல்லாரா? என் பேரு கணேசன். என்னை அறிமுகப்படுத்தி வைக்க எந்த நாதரி இல்ல. ஏய் யோ ஒண்ணு இல்லப்பா. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணுகிட்ட உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். உடனே அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நான் லவ் சொன்னனாலயா இல்ல கிளைமேட் மாறினாலயான்னு எனக்கே தெரியல. ஆனா அவ என் லவ்வை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை கணேசா, ஒர்க் போகாம இங்க என்ன பண்ற? என் காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அந்த புள்ள ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் ஆச்சுல. என்னப்பா சொல்ற? இல்ல அவன் காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனதான் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தன் காதல சொன்னதுக்காக ஒரு பொண்ணு மெக்கானிக் செட்ல இருக்கிறதுனாலயோ கையில ஸ்பேனர் வச்சிருக்கிறதுனாலயோ இவன் ஒரு மெக்கானிக்கல்னு நம்பிறாங்க. வண்டியை நிறுத்த இடம் இல்லைன்றதுனால 4 பேர் வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க. அதை காவ காக்கிற வாட்ச்மேன் தாங்க இவங்க. இவன்கிட்ட கேட்டா தூத்துக்குடியிலே நான் தான் பெரிய மெக்கானிக், இதுதான் பெரிய மெக்கானிக் செட்டுன்னுவான். ஏல இது பெரிய மெக்கானிக் செட்டா? என்னைக்காவது ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கீங்களா? ஏய் வேலையை பாருல, உனக்கு கட்டிங்க ஜாஸ்தி, சம்பளம் கேக்குதா சம்பளம். இங்க இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு காலத்துல நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தாங்க. பஞ்சருக்கு வந்த வண்டியை இப்படி பிச்சு போட்டு தொழில் கத்துக்கிட்டு இருக்காங்க. தொழில் கத்துக்குவாங்களா இல்லையான்றத காலம் தாங்க பதில் சொல்லணும். ஏய் என்ன பண்ற? கரண்ட் இழுக்க போறேன். எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? உன் அப்பன் பெரிய கலெக்டர், பர்மிஷன் வாங்க பே. இல்ல நீ படி. என்ன டியூஷன் சொல்லி தரியா? பார்த்தா எப்படி தெரியுதா? எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டியா? இங்க என்ன முதியோர் கல்வி வச்சா நடத்திட்டு வரேன்? படிக்கிற காலத்துல எங்க படிக்க விட்ட? ஐயோ நான் தான் இவர் அப்படியே புடிச்சு வச்சிருந்தனாக்கும். உன் பின்னாடி சுத்தி தானே ஃபெயிலா போனேன். ஆமா இல்லன்னா ஐயா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிருந்திருப்பாராக்கும். சும்மா இல்ல, ரொம்ப பேசுற, பாத்துக்கிறேன். காதலுக்காக தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா இவன் பண்ற காதலை பார்த்து இவனை உயிரோட சமாதி வச்சிருப்பாருங்க. என்னடா இது? ரவுடிகள் பிடியில் தூத்துக்குடி. என்ன ஏது யாருன்னு பார்க்காம நீ எதை வேணா எழுதிடுவியாலே? படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியாலே? நீ இதா அது எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு 500 1000? எழுதுறது மட்டும்தான் உன் வேலையா? வேற எதுவும் வேலை பாக்குறியா? படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிற பையலுக்கு இதெல்லாம் தேவையா? கோபாலு அண்ணா இந்த பையலுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சு வை. சரிங்கண்ணா. இந்த பார், படிக்கிற பையங்கிறதுனால உன்னை இன்பமட்டோட விடுறேன். இனிமேல் இவன் இதை செஞ்சான் அவன் அதை செஞ்சான் அப்படின்னு பத்திரிகையில எழுதுனதா கேள்விப்பட்ட உடம்புல தலை இருக்காதாமா. ஜாக்கிரதை பா. என்னாலே பாக்குற பத்திரிகையில நம்மளை பத்தி தப்பா எழுதுனவனுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறானேன்னு பாக்குறியா? பத்திரிகைக்கார மேல கை வைக்க கூடாது. கைய வச்சா அது புகைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம தொழில் பண்ண முடியாது. புரியுதா? உள்ள இருக்கவங்க கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களா? அந்த வராங்க பாரு. ஹலோ, என்னண்ணே உள்ள வேத்து கொட்டுச்சு? உங்களை காட்டி கொடுத்துருவேன்னு பயமா? நேத்து கொலையை பார்த்ததுனால என்ன தடுத்துனீங்க. சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டிருப்பீங்கல்ல. முதலாளிக்கும் சண்டை, இடையில காசை வாங்கிட்டு நீங்க பண்றீங்க. ஊடால நான் யாருண்ணே? வாரம்ண்ணே. இல்ல வாழைங்க சொல்லல கூப்பிட்டாங்கல்ல. ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால. இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு. டேய் பயமுல்ல.
காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா? பார்ட்டில மில்லர்புரம் போகணும். உட்காருங்க போலாம். ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போங்க. திருப்பி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. சும்மா இருக்கீங்களா? போங்க. ஏன் நிறுத்துனீங்க? ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இத பாருங்க, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. இருங்க. கிட்ட போய் நான் கேக்குறேன். டெஸ்ட் ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துல வருது. நான் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சரியாவே எழுதல. ஃபெயில் ஆயிருவேனோன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே 10th ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கு எங்க அப்பா திட்டுன்னு திட்டினாரு. இந்த தடவையும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். அதுக்கு தான் சித்தி வீட்டுக்கு போலான்னு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க அட்ரஸ் வேற எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஆமா, நீங்க எந்த சப்ஜெக்ட் சரியா எழுதலன்னு சொன்னீங்க? தமிழ் மேக்ஸ். தமிழ்லயுமா? விளங்குன மாதிரி தான். சரி சரி, 2 சப்ஜெக்ட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்து உங்க நம்பரையும் சொன்னீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஐயோ, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைங்க. நீங்களாவது பரவாயில்லங்க, 2 சப்ஜெக்ட் தான். நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க. 10th 12th காசு கொடுத்தே பாஸ் ஆனாங்க. என்னால நம்பவே முடியலங்க. சாமி சத்தியமாங்க. எங்க பேப்பர் திருத்துறாங்க, யாரு திருத்துறா, யாரை பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க. சரிங்க, 4000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வேணா உங்களுக்காக பேசி பாக்குறேன். ஹலோ, வணக்கம் சார். நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன். ஏலே என்னலே பூசாரிமோ சொல்லி தொலை. நல்லா இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 2 சப்ஜெக்ட் சரியா எழுதலையாம். அதான் காசு தரேன்னு சொல்லுது. 2000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஏல உனக்கு என்ன மரம் கண்டுபிடிச்சா என்ன? யார் நினைச்சு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல. சரி சார், சரி சார். ஏன் ஃபோன் பண்ணா எதுக்கு இப்படி பேசுறான்? என்னாச்சு? உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டேங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க. உட்காருங்க, என் நம்பர் தரேன். ஏய் நிறுத்தியா நிறுத்தல. ஹலோ, நான் வேற தான் பேசுறேன். சொல்லல என்னல சொல்றேன்? எந்த இடத்துல? நம்ம சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போய் சேர்ற மாதிரி கரெக்டா பார்த்து அனுப்பிச்சு வை போ. சரிங்கண்ணே. என்ன வீரா? அண்ணா, நம்ம லாரில போன சரக்கெல்லாம் பிடிச்சாங்கண்ணே. யாரா? சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ண்ணே. அடங்க மாட்டான் போல் இருக்கவன். நம்ம குடைச்சல் கொடுக்கறதே அவனுக்கு வேலையா போச்சு. சரி, நீ போய் இந்த கோபால வர சொல்லு போ. சரிங்கண்ணே. அட நீங்க வேற சார், என்னமோ சரக்க புடிச்சு கொடுத்தா ஜனாதிபதி அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல கோட்டை தான் அரெஸ்ட் பண்ணிட்டா வெளியில வராம தான் போயிடுவாரா? கஷ்டப்பட்டு புடிச்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு விடுவீங்களா? என்ன மேடையில பேசுற மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன்னு வையே, உன் மேலேயே ஒரு கேஸ புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கிளம்பியா? கிளம்பு. என்னையா முறைக்கிற? கிளம்பு. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாத. அண்ணா பேசி பார்த்தா சரி வர மாட்டேங்கிறா. இவ அடங்குற மாதிரி தெரியலண்ணே. சரி சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். ஏதோ அரசாங்க அதிகாரியாச்சே பேசி பார்த்தாக்கா ரொம்பவும் அதிகாரம் பண்றானா? இந்த துரப்பாண்டி யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். வணக்கம் தலைவரே. வாயா துரப்பாண்டி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் தலைவரே. உட்காரியா. என்ன காலகாலத்துல வந்திருக்க? காபி பீ குடிக்காயா? காப்பி குடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வருவனா தலைவரே?
அந்த இளவெடுத்த பய நம்ம சரக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு ஜவடால் பேசிட்டு இருக்கான் தலைவரே. நீங்க என்னடா காப்பி குடிக்கிறியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏயா கடத்தல் பொருளை பிடிக்க வேண்டாம்னு ஒரு சட்டத்தை போட்டுருவோயா? காமெடி பண்ணாதீங்க தலைவரே. கடத்தல் பொருளை பிடிக்கதாயா செய்வான், பிடிபடாம இப்படி தொழில் பண்ணதை நீதாயா தெரிஞ்சுக்கணும். என்னத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது தலைவரே? தரையில போனாலும் பிடிக்கிறான், தண்ணியில போனாலும் பிடிக்கிறான். இந்த நாசமா போனவை இருக்கிற வரையில நாம நிம்மதியா தொழில் பண்ண முடியாது தலைவரே. சரியா, என்ன செய்யலாம் நீயே சொல்லியா? வேற என்ன, அவனை வெளியூருக்கு தூக்கி மாத்தணும் தலைவரே. சரியா, மாத்திரலாம் அவனை. வர்றவனும் அதே மாதிரி தான் என்ன செய்யறது? எவனோ ஒரு எதுக்கு தலைவரே கொண்டு வரணும்? நம்ம சேகர் இருக்கான்ல, அவனை கொண்டு வந்துருவோம். எங்கயா இருக்கான் அவன்? எங்க பாரு என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு இங்க கூட்டு வந்திருக்க. அண்ணனுக்கு தெரிஞ்சே சங்க எடுத்துறாரு உடனே. உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, தேவையில்லாம மூக்கணும் அடிக்கிறீங்க, பாத்துக்கிறீங்க, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். எப்படிட்ட காசு வாங்கிட்டு உத்திர எடுக்க போறேன், உத்திரணும். என்ன சுட போறேன்? உன்னை சுட போறேன்னு யாருல சொன்னது? சேகரே சொல்லுங்கண்ணா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை தூத்துக்குடிக்கு மாத்த சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆர்டர் கைக்கு வந்தவன வாங்கிட்டு வந்து சேரு. ஓகேண்ணா, சரிண்ணா. பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா? நீங்க தாங்க லேட்டு. நான் காலையிலே போன்ல சொல்லிட்டேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாருங்க. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சித்தி வீட்லயே போய் தங்குங்க. இந்தாங்க உங்க பணம். இல்லங்க, உங்களை முன்ன பின்ன தெரியாதா, அதான். அப்புறம் என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், என் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அப்படியாங்க உங்களை ஏமாத்திர போறோம்? ஒரு நல்லவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் கிளம்புறேன். நீங்களும் வரீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்டு வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிங்க. இல்ல மச்சான், ஆவின் பால் இருக்குன்றான், ஆரோக்கிய பால் இருக்குன்றான், அமிர்தா பால் இருக்குன்றான். இல்லன்றான். ஏன் கேளு. பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிட போற ஒரு பிள்ளைய ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே, பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தமா குடிச்சோமா போனோமான்னு அந்த புள்ள பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். சொல்றது என்னல தப்பு இருக்கு? 50 ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாம்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது தப்புதான்ல. தப்பா? நீ வேற. நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள ஊரை விட்டே போயிருக்கும்ல. இல்ல ஒரு வயசு புள்ள ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது, கூட வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரும். ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அரவேட்டு. நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல குடியா, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. வருது பாரு ஆளும் மூஞ்சியும். நாள் பூரா குடிக்க வேண்டியது, ராத்திரி பூரா பரதேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது. ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான். எனக்குன்னு அந்த வாட்சாம் பாரு. உன் காசுல குடிக்கனா, உன் உழைப்புல திங்கனா, நான் எங்க போனா உனக்கு என்ன? அப்படின்னா உன் மேல எனக்கு அக்கறை நினைக்கிறேல? ஆமா, உங்க அக்கறை பத்தி தான் தெரியுமே. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஊர் மக்கள்கிட்ட பத்தி பொல்லாப்பு சொல்றதே பொழப்பா போச்சு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சு கொடுக்கணும் தோலிச்சா பெருசா பேச வந்துட்டாரு. ஒழுங்கா படிச்சிருந்தேனா என் தலையை அடமான வச்சு கூட உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துப்போம்ல. கிழிச்ச படிச்சவன் எத்தனை பேர் வேலை விட்டுலாம் ரோட்ல தெரியாம தெரியுமா? எனக்கு படிப்பு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கியா நீ? அதை விட்டு படிக்கல பழைய பஞ்சாயத்தே பாடிக்கிட்டு இருக்க. பேசுறா பேசு. உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்கேன். என்ன பெத்த வளர்த்தன்ற? நீ வளர்க்கறதுல நான் பச்சை குழந்தையா இருந்திருப்பேனா? 13 வயசுல மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போனேன். அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுல தான் நீ அட்வான்ஸே கொடுத்த. சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் ஷெட் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி. நீ பார்த்த கிடக்க நான் பார்த்திருந்தேனா என் சொத்துல சல்லி காசு கூட கிடக்காதுல. ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை, 40 கோடிக்கு சொத்து இருக்கு. குடிக்க கஞ்சிலனா கூட கோவத்துக்கு அளவில்ல. பாருடி உன் புள்ள பேசுற பேச்ச. ஏன் காலங்காத்தால அவங்கிட்ட வம்புக்கு போறீங்க? அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியுமில்ல. அப்புறம் ஏன் சொன்னா அப்படியே கேட்ட போறாரு. பேச கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தடா காப்பி. கத்தி கலைச்சு போயிட்டாரு, அவருக்கே கொடு, தெம்பா பேசுவாரு. இந்தாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு.